நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, இந்த திங்கட்கிழமை வாரம் நம்ம கானான் பயணம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம யாத்ராகமத்திலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் யாத்ராகமத்திலிருந்து இந்த கானான் பயணத்தை தியானிப்பதற்கு பதில் கடந்த வாரத்திலே ஆண்டவர் இந்த கானான் பயணத்திலே நம்மை நடத்துகிற பொழுது அடுத்து வரப்போகிற உபத்திரவங்களுக்கும் வேதனைகளுக்கும் எப்படி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று புதன்கிழமையிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த திங்கட்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு மற்றும் ஒரு அழகான ஒரு காரியத்தை, இந்த வேதனையை நாம் மகிழ்ச்சியாக எப்படி கடந்து செல்வது, இந்த வேதனையிலே நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். கடந்த வாரம் தமிழ்நாட்டிலே டிட்வா புயல் காரணமாக பலத்த மழை பெய்தது. ஆனால் நம்முடைய மாநிலத்தை காட்டிலும் நம்முடைய நாட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இலங்கை தேசம் மிக பயங்கரமாய் பாதிக்கப்பட்டது. எங்கு பார்த்தாலும் வெள்ளம். அதை குறித்த செய்திகளை நான் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருந்த பொழுது ஆச்சரியமான ஒரு காட்சி. பயங்கரமாக வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு யானை ஒன்று இந்த வெள்ளத்தின் நடுவே அப்படியே மெதுவாய் வருகிறது. யானை முங்கும் அளவுக்கு கிட்டத்தட்ட வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது. யானை தன்னுடைய தும்பிக்கையை தண்ணிக்குள்ளே விட்டு எதையோ தூக்குகிறது. ஒரு சின்ன மான், ஒரு குட்டி மான், இந்த மானை அப்படியே தூக்கி தும்பிக்கையில் அப்படி தூக்கி கொண்டே அந்த மான் மரண பயத்தில் அந்த தும்பிக்கையை இருக்க பிடித்திருக்கிறது. யானையே அந்த வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருகிறது. ஆனாலும் தன்னோடு கூட இருக்கிற காட்டில் உள்ள ஒரு சிறு விலங்கு அந்த மானை அவ்வளவு நேசிக்கிறது. அந்த மானுடைய நிலைமை எடுத்து பாருங்கள். வெள்ளத்திலே மூழ்குகிறது, வெள்ளம் வேகமாய் அடித்து கொண்டு போகிறது. இனி வழி இல்லை. இந்த உபத்திரவம் என்னை கொன்றுவிடும், இந்த வேதனை என்னை கொன்றுவிடும், இந்த அரசாங்க சட்டம் என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும், நான் எப்படி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியும் என்கிற பயங்கரமான ஒரு மரண ஆழத்துக்குள்ளே, வெள்ளத்துக்குள்ளே அப்படி நாம் அடிக்கப்பட்டு செல்லும் பொழுது எப்படி இந்த யானை அந்த மான்குட்டியை எதிர்பாராத உதவி, அதற்கு ஒரு பெரிய சங்கீதத்தையே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 121ஆம் சங்கீதம் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பிரியமானவர்களே, அதே யானை இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறது. இன்னொரு இடத்துல அந்த யானை போகும் பொழுது அதே போல் ஒரு மிருகம் வேகமாய் வந்து அந்த தும்பிக்கை மேலே அப்படி ஏறி மேலே வருகிறது. சிறுத்தை புலி, ஒரு சிறுத்தை. சிறுத்தை யானையை எங்கே கண்டாலும் அது பகை, யானையை அடிக்கத்தான் வரும். யானை சிறுத்தை தன்னை அடிக்க தாக்க வந்தால் எதிர்த்து தாக்கும் யானை. அப்போ ஒன்றுக்கொன்று விரோதமான பிராணிகள், ஒன்றுக்கொன்று பகையான பிராணிகள். ஆனால் மழை, வெள்ளம், புயல் என்கிற அந்த உபத்திரவம் வந்த பொழுது அந்த யானை அந்த சிறுத்தையை காப்பாற்றுகிறது. தன்னுடைய எதிரிதான். வரப்போகிற உபத்திரவத்திற்குள்ளே நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். யாரும் நமக்கு எதிரி அல்ல, சாத்தானை தவிர. உலகத்தில் எந்த மனிதர்களும் நிறத்தாலோ, மொழியாலோ, மதத்தாலோ, சாதியாலோ யாருமே நமக்கு எதிரிகள் கிடையாது.
எந்த விதமான துன்ப நேரத்திலும் நம்முடைய சத்துரு அல்லது நம்முடைய எதிரிகளாய் கருதப்படுகிறவர்கள் அவர்கள் உபத்திரவத்தில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த யானைக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள்? எப்போதும் காட்டில் சிறுத்தை வந்தால் அது என்னை தாக்க வரும், நான் அதை தாக்கணும், ஒன்று தானே அதுக்கு தெரியும். அது என்ன நம்மளை மாதிரி யானை என்ன கான்வென்ட் படிப்பாக படிச்சிருக்கு? அது நம்மளை மாதிரி ஸ்கூலுக்கா போகுது? அதுக்கு என்ன மனிதநேயம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் இயல்பாகவே இப்படி வைத்திருக்கிறாரே. உபத்திரவம் என்று வரும் பொழுது ஒரு மான் தன் குட்டியை பிரசவிக்கிறது காட்டுக்குள்ள. இந்த நிகழ்ச்சியை டிவியில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மான் வயிற்றிலிருந்து அந்த குட்டி அப்பொழுதுதான் பிரசவித்து வெளியே வந்து விழுகிறது. தூரத்தில் சிறுத்தை ஒன்று வேட்டையாட விரட்டி வருகிறது. பார்த்த உடனே தாய்மான் தன்னை காப்பாற்றி கொள்ள குட்டியை அப்படியே போட்டு தாய்மான் ஓடுகிறது. வேகமாய் வந்த சிறுத்தை குட்டியின் கிட்டே நின்று அந்த குட்டியை அப்படியே மோந்து பார்த்து அந்த குட்டியை ஒன்றும் செய்யலை. பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரம் ஓடி அந்த தாய்மான் நிற்குது. ஏன்னா அது குட்டி, அதுக்கு தாய்ப்பாசம், அது நிற்குது. இந்த சிறுத்தை மெதுவாய் நடந்து தாய்கிட்ட போய் தாயை தடவி கொடுக்கிறது. மான் அதற்கு உணவு. ஆனால் அந்த சிறுத்தை அந்த மானை ஒன்றுமே செய்யலை. இந்த பாசத்தை யார் அவர்கள் கற்றுக் கொடுத்தது? அவர்களே அப்படி இருக்கும் பொழுது, ஐந்தறிவுள்ள விலங்குகளே அப்படி ஹியூமனிட்டியில் இருக்கும் பொழுது, நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு அதிகமாய் நாம் இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். உபத்திரவத்தில் இனம் புரியாத உதவிகள் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், உபத்திரவ காலத்தில் உங்களை முழுமையாய் உங்கள் குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். முழுமையாய் உங்கள் குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர் சொன்னார், ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா அநேகருக்கு கடன் கொடுத்திருந்தான். அதில் அவனிடத்தில் கடன் வாங்கின ஒரு 100 தாலந்து, 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம். அந்த காலத்தில் 100 தாலந்து கடன் வாங்கினவன் கடனை கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. ராஜா ஆள் அனுப்பி அவனை அழைத்து வருகிறார். ராஜாவினிடத்தில் வரும் பொழுது அவன் ராஜா காலில் விழுந்து கதறுகிறான். ராஜா, கொஞ்சம் பொறுங்க, என்னை கொஞ்சம் மன்னிங்க, 100 வருஷம் மழை பெஞ்சு வெள்ளாமல் வந்துடட்டும், நான் உங்கள் கடனை அடைச்சிட்றேன், கெஞ்சுதான் ராஜாவினிடத்தில். ராஜா பார்த்தார், ஓகே, இவ்வளோ கஷ்டப்படுற நீ, சரி, அந்த 100 தாளந்து நீ தரவே வேண்டாம், வட்டியும் தர வேண்டாம், அசலும் தர வேண்டாம், நான் உனக்கு மன்னிச்சிட்டேன், நீ விடுதலையாக போன்னு சொல்லி அவனை விடுதலை பண்ணி அனுப்பிட்டார். மிகுந்த சந்தோஷத்தோடு அரண்மனையிலிருந்து வருகிறான். அரண்மனையிலிருந்து அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு வரும்பொழுது அவனிடத்தில் ஒருத்தன் 10 ரூபா கடன் வாங்கியிருக்கு. 10 தாலந்து, ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கலாம். கடன் வாங்கினவன் வர்றான், நேர போய் அவன் கழுத்தை போய் பிடிக்கிறான். கடனை உடனே தான் சொல்கிறான். அவன் சொல்கிறான், இவன் ராஜாட்ட என்ன சொன்னானோ அதைத்தான் அவன் இவன்ட்ட சொல்கிறான். ஐயா, இந்த 1 வருஷம் மன்னிச்சிரியா, கொஞ்சம் பொறுயா, பொறுமையாரு, நான் எப்படியாவது உன் கடனை அடைச்சிட்றேன்னு கெஞ்சுறான். ஆனால் அவன் விடலை, மன்னிக்கலை. அவனுக்கு தண்டனை கொடுக்குறான். செய்தி ராஜாட்ட போச்சு. ராஜா அவனை கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்தபோது ராஜா சொன்னார், 100 தாலந்து உனக்கு நான் மன்னிச்சேனே, 100 தாலந்துக்கு நான் உன்னைய மன்னிச்சு நீ ரூபாயே தர வேண்டான்னு மன்னிச்சேனே, அவன் உன்ட்ட ஒரு 10 தாலந்து தானே வாங்கியிருந்தான். அவனுக்கு நீ மன்னிக்கணுமா மன்னிக்கக்கூடாதா? நீ மன்னிக்கலைல்ல, நானும் ஒன்று மன்னிக்க முடியாது. இவன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு சிறைச்சாலையில் போடுன்ட்டு. உபத்திரவ காலத்திற்குள்ளே வரும் பொழுது
எதிர்பாராத இடங்களிலிருந்து நமக்கு ஒத்தாசை வர வேண்டுமானால், கடவுளின் உதவி வானத்திலிருந்து நமக்கு அந்த உதவி வர வேண்டுமானால், எதிரிகள்கிட்டருந்து அந்த உதவி நமக்கு வர வேண்டுமானால், நாம் நம்முடைய சுபாவங்களை இன்றைக்கே மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கே நம்முடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ள ஆண்டவரிடத்தில் நம்முடைய குணங்களை அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, என் குணம் விளங்காத குணம். ஆண்டவரே, என் குணம் நல்ல குணமே இல்லை. ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட கெஞ்சுறேன், ஆனால் மற்றவங்கள்ட்ட அதிகாரம் செலுத்துகிறேன். எனக்கு பணிவான குணம் இல்லை, மன்னிக்கிற குணம் இல்லை, அன்பு செலுத்துகிற குணம் இல்லை. நம்மகிட்ட என்னென்ன குணங்கள் இல்லையோ அதை ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுங்க. உண்மை நம்மகிட்ட இருக்கிற கெட்ட குணங்களையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே இந்த விதமான கெட்ட குணம் இருக்குது. வெளியில் நான் நல்லவனை போல நடிக்கிறேன், ஆனால் அந்தரங்கத்தில் எனக்கு கெட்ட குணம் இருக்குது. என்னை நல்லவனாக மாற்றுங்க ஆண்டவரே. வரப்போகிற உபத்திரவ காலங்கள் வருவதற்குள்ளாய் நான் எவரையும் மன்னிக்க, நான் எவரையும் நேசிக்க, நான் எல்லாரையும் ஒரே மாதிரி என் சொந்த உடன்பிறப்பாய் நினைத்து நான் அவர்களோடு பழக எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் யார்ட்டையாவது சண்டை போட்டிருந்தா நான் இன்றைக்கே போய் ஒப்புரவாயிடுறேன். உபத்திரவ காலம் வரும் பொழுது நான் எல்லாரையும் நேசிக்கிறவனாக இருக்கணும். அப்போதான் எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். காலை தள்ளாட விட்டார், நீ காக்கிறவர் உறங்கார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நீ சேதப்படுத்தார். உபத்திரவத்தின் மத்தியிலே நீ போனாலும் ஒருவனும் உன்மேல் கை வைக்க முடியாதபடி அந்த உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ளுகிற கிருபையாண்டவர் தருவார். சமீபத்தில் ஒரு ஆண்டவருடைய கிறிஸ்தவ ஊழியர், எழுத்தாளர், பல புத்தகங்களை எழுதுவார். அவருடைய புத்தகத்தை நான் வாங்கி படித்தேன். எனக்கு அனுப்பி விடுவார், நான் படித்தேன். எனக்கு இலவசமாய்த்தான் அனுப்பி விடுவார். அவருடைய புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்கிறேன். சமீபத்தில் அவர் அனுப்பின புத்தகங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக என் உள்ளத்தில் அப்படியே டச் ஆச்சு. அப்படி எழுத்தில் ஒரு அபிஷேகம். இவ்வளோ நாள் படிச்சிருக்கிறேன், அதிலெல்லாம் இல்லாததெல்லாம் இன்ஃபார்மேஷனாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணே, புக் அனுப்பியிருந்தீங்க, படித்தேன், சூப்பராக இருக்குண்ணே. இவ்வளோ நாள் படித்ததில் இந்த புத்தகம்தான் ரொம்ப ஆவிக்குரிய விதத்தில் என்னையை தொட்டுச்சு, என் கூட இந்த புத்தகம் பேசிச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், பிரதர், சமீபத்தில் தான் எனக்கு ஒரு கொடிய நோய், ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஒரு பக்கம் எனக்கு ஃபுல்லாக செயலிழந்து போச்சு. பேச முடியாதுன்னாங்க, எழுத முடியாதுன்னாங்க, இந்த கையையும் காலையும் பயன்படுத்த முடியாதுன்ட்டாங்க. நாளும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய வல்லமை எனக்கு கொடுத்தார். ஆஸ்பத்திரியில் நீ தூக்கி போட்டிருந்தாங்க, பல மெடிசின் பல மாத்திரைகள், பல எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. ஒரே மாதத்தில் அற்புதமாய் ஆண்டவர் என்னை பேச வைத்தார். அற்புதமாய் என் கையும் காலும் இயங்க ஆரம்பித்தது. ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்வுக்காக அவர் மேல் நன்றி உள்ள உள்ளத்தோடு நான் இப்பொழுது எழுதுகிறேன். எழுத்து அநேகரை தொடுகிறது என்று தொடர்ந்து எனக்கு பல இடத்திலிருந்து ஃபோன் வந்து கொண்டிருக்கிறார். என்னன்னு தெரியல. இந்த வியாதிக்கு அப்புறமா என்னுடைய எழுத்துக்களை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொன்னார். உபத்திரவங்கள் வரும் முன்னே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உபத்திரவ காலத்துக்குள்ளே போகும் பொழுது இனி வாழவே வழி இல்லை என்ற அந்த மான் தண்ணீரிலே அடித்து செல்லப்படும் பொழுது திடீரென்று ஒரு தும்பிக்கை, ஒரு யானை அங்கே வந்து அந்த மான் குட்டியை காப்பாற்றுவது போல
இவ்வளவுதான் முடிந்தது என் வாழ்க்கை என்று நீ சொல்லும் பொழுது சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வல்ல கரம் உன்மேல் கடந்து வரும். இந்த உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ள பலன் தருவார். இந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள கிருபை தருவார். மாத்திரமல்ல, மனமகிழ்ச்சியோடு இந்த உபத்திரவத்தை நீ கடந்து வருவாய். காரணம், உன் உள்ளத்தில் யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. அயலானை பகைத்து நான் பாவம் செய்தேன். அயலானை பகைத்து நான் பாவம் செய்தேன். அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன். அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன். என் தலை மீது திரு ரத்தம் சொரிந்து என் பாவங்களை கழுவும் என் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு அடுத்தவனை நாங்கள் பகைத்து விடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசின்னு சொன்னீங்களே. ஆனால் நான் அவனுடைய சாதியை பார்த்து அவனை நேசிக்க முடியாமல் தவிக்கிறேன். நான் அவனுடைய ஆண்டவரே நிறத்தை பார்த்து, அவனுடைய மொழியை பார்த்து, ஆண்டவரே அவனுடைய காரியங்களை பார்த்து நான் அவனை நேசிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் அப்பா. என்னால் நேசிக்க முடியல ஆண்டவரே. எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்புள்ள இருதயத்தை எனக்குள்ளே இப்பொழுது தாரும் ஆண்டவரே. வரப்போகிற வேதனையின் காலங்களிலே, உபத்திரவத்தின் காலத்திலே நான் அதை ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் இதை கடந்து வர, ஒத்தாசை பர்வதங்களிலிருந்து எனக்கு வருவதற்கு ஆண்டவரே நீர் எனக்கு ஒத்தாசை செய்யும் அப்பா. தொடர்ந்து என்னை வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.